ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 46 கிட்ட இருக்கிற ஒரு அளவு ப்ளவுஸ் தாங்க. நல்ல வெயிட்டானவங்க, அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க 1 மீட்டர் கிளாத்து. அந்த 1 மீட்டர் கிளாத்துக்குள்ளே நம்ம எப்படிலாம் வந்து அவங்களோட ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேருக்கு துணி பத்தாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ம எந்த மாதிரிலாம் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த அந்த பிரிண்ட் வந்து நம்ம மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து எப்பயுமே பேக் சைடு வர்ற மாதிரியும் வச்சுக்காதீங்க, கைப்பக்கமும் வர்ற மாதிரி வச்சுக்காதீங்க. முன்னாடி பக்கம் வந்துச்சுன்னா நம்ம சாரியை மேல் பக்கம் போடும்போது அந்த இது வந்து பிரிண்டட் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே வந்து அலைன்மெண்ட் வந்து சரி கிடையாது. நம்ம எப்பயுமே பிளவுஸை விரிச்சதுமே நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நம்மளோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, இல்லை அப்படின்னா அதை அலைன்மெண்ட்டுக்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது. பிகினர்ஸ், இது பிகினர்ஸ்க்கான முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ. இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் ஒரு பிளவுஸை, நார்மல் பிளவுஸை, உங்கள் பிளவுஸை நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். என்னோட வீடியோவை கண்டிப்பா பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்டான கட்டிங்ல எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், கிராஸ் பீஸ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலாம், கை ஆம்கோல் கிட்ட வர்ற ஜாயினிங் வந்து எவ்வளோ ஈஸியாக கொடுக்கலாம், அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் பிகினர்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். அதனால பிகினர்ஸ் மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேனோ அந்த மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தாங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். அதனால வீடியோவை போய் பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்படின்னாதான் இந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களை மாதிரி நிறைய பேர் வாட்ச் பண்றதுக்கு நீங்களே வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தாங்க உங்களை லைக் பண்ண சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து ஃபார்வேர்ட் ஆகும், அதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம அளவு பிளவுஸ் எடுத்து நம்ம கரெக்டான அளவுல, ஓகே, நம்ம வந்து கொடுத்துருக்கிறது அலைன்மெண்ட் அளவு, ரெண்டாவது கொடுத்துருக்கிற அளவு மேல எப்படி கரெக்டா போட்டிருக்கேன் பாருங்க. பிளவுஸை நல்லா ஸ்டிஃபா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ஆம்கோலும் குறிச்சிட்டேன், கழுத்து பகுதியையும் குறிச்சிருக்கேன். கரெக்டான அளவுகளை குறிச்சிட்டு இருக்கேன். தையலுக்கான அளவுகளை குறிக்கல. அளவு பிளவுஸை மேலேயே போட்டு கரெக்டான அளவுகளை குறிச்சிட்டு இருக்கேன். சில பேர் வந்து கழுத்து வந்து இன்னும் இந்த நார்மல் பிளவுஸோட இறக்கமா கேட்பாங்க, கொஞ்சம் கூடுதலா வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிளவுஸ்லயும் கழுத்து வந்து இருக்கிறத விட இன்னும் எனக்கு 1 இன்ச் நீங்க இறக்கம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்காக நான் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்ப கரெக்டான அளவை நான் குறிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அதை அவங்க கேட்ட அந்த 1 இன்ச்சையும் நான் வந்து கரெக்டா அவங்களுக்கு குறிச்சு கம்மி பண்ணுவேன். அதையும் பாருங்க நம்மளோட வீடியோல. ஷோல்டர் குறிச்சுக்கோங்க, கழுத்து பகுதியை குறிச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க. நம்ம அளவு பிளவுஸ் நம்ம கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா நம்ம அவங்களுக்கு பர்ஃபெக்டா அந்த பிளவுஸை தச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பா ஒரு பிளவுஸ் நீங்க தச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கஸ்டமர் உங்களை தாங்க தேடி வருவாங்க. அளவு பிளவுஸ் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த முறையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் நேத்து கூட எனக்கு ஒரு 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 அம்மா வந்து என்கிட்ட பிளவுஸ் தைக்க கொடுத்தாங்க. அளவு பிளவுஸ் கொடுத்து தைக்க சொன்னாங்க. நான் தச்சு கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு வந்து அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு அந்த வீடியோ வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போய் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பியும் 2 பிளவுஸ் அவங்களே கொண்டுட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு இன்னும் 2 பிளவுஸ் தச்சு தாங்க, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிடைக்கிறப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அளவு பிளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் சூப்பரா வெல் ப்ரிப்பேர்டா ஒரு பிளவுஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் அகலத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டேங்க. ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். கழுத்தை ஒட்டி ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம கழுத்துக்கு விட்டா போதுங்க. கழுத்து கைப்பகுதிக்கு ஆம்கோல் கிட்ட மட்டும் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. சில பேர் ஓவர்லாக் போடுவாங்க. நம்ம கிட்ட ஓவர்லாக் மிஷின்லாம் கிடையாது. அதனால நான் நார்மலா தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். பட் ஆனா யாராவது கண்டிப்பா எனக்கு ஓவர்லாக் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா நான் வெளியே கொடுத்து ஓவர்லாக் அடிச்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே ஒரு தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கேட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா வெளியே நான் கொடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கான அமௌண்ட் அவங்ககிட்ட நான் சார்ஜ் பண்ணிக்குவேங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 2யுமே ஜாயின் பண்ணிடுவோம். அதுலயும் 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம்.
சூப்பரா ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கரெக்டான அளவுகள்ல நான் லைன் போடுறேன். கழுத்து பீஸ் பாருங்க, கரெக்டான அளவுகள்ல நான் லைன் போடுறேன். அவங்க 1/4 இன்ச் இறக்க சொன்னதுனால நான் இறக்கியிருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அது வந்து நான் முதல்ல குறிச்சது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்ல உள்ள அளவு. கொஞ்சம் இறக்கம் கொடுக்க சொன்னதுனால இறக்கமா ஒரு குடுத்துருக்கேன். நடுவுல உள்ள அளவு வந்து அந்த கழுத்து நம்ம அடிச்சு திருப்ப வேண்டிய அளவு. அதனால 3 மார்க்கிங்கா இருந்துச்சு. ஓகே, டெலீட் பண்ணியாச்சு நம்ம. இப்ப பாருங்க, அந்த பெண்டிங் வந்து கரெக்டா அழகா யூ ஷேப்ல வந்து அவங்களுக்கு கழுத்து நெக் வச்சிருக்கேன். யூ ஷேப்ல நல்லா மேல இருந்து கீழே வந்து யூ ஷேப்ல கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து நல்ல பிராடான முதுகுன்றதுனால அழகா நல்லா இருக்கும். இந்த யூ ஷேப் வச்சீங்க அப்படின்னா, ரவுண்டை விட யூ ஷேப் கொடுக்கும்போது பின்னாடி வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, பிளவுஸை வந்து முன்னாடி டைட் ஆகாது. இப்படி இழுக்கிறப்ப வைக்கிறப்ப விரியிறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆம்கோல் வந்து நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு டிரா பண்ணியாச்சு. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா மறக்காம அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது தான் வீடியோஸ் வந்து நல்லா உங்களுக்கு மூவ் ஆகும். உங்களை மாதிரியே நிறைய பேர் கத்துக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம பேக் பார்ட் வந்து பெர்ஃபெக்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து நெக்க அந்த யூ ஷேப்ல கட் பண்ண மாட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கழுத்தானது நான் கரெக்டான மார்க்கிங்ல அளந்திருக்கேன். அதனால நான் அதை விட கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி கட் பண்றேன். அதை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சாப்பீஸோட டிராயிங் அப்படியே இருக்கு பாருங்க. நான் அதுக்கு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி கட் பண்ணியிருக்கேன். தைக்கும் போது கரெக்டா அந்த இதுல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆம்கோலையும் நல்லா பெண்டிங் கொடுத்து கிராசிங்கா நல்லா அந்த வளைவை வந்து வளைச்சு கட் பண்ணுங்க. நம்மளோட கட்டிங் எவ்வளவு அழகா இருக்கும், அப்ப நம்மளோட ஸ்டிச்சிங்கும் அதை விட அழகா இருக்குங்க. ஃபுல்லா நீங்க ஸ்டிச் பண்ணி பிளவுஸை காட்டும் போது ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நேத்து கிராஸ் பீஸ் வீடியோஸ் நிறைய பேர் போட சொன்னீங்க. போட்டவங்க பாருங்க. பார்த்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே பட்டி பகுதிக்கு கட் பண்ணி எடுத்துடலாங்க. நான் எப்பயுமே பட்டி பகுதியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸ்டிச் பண்ணும் போதுதான் பட்டியானதை நான் கரெக்டா டிராப் பண்ணி கட் பண்ணி காட்டுவேன். அதனால அந்த பட்டியோடது எப்படி ஜாயின் பண்ணணும், ஈஸியா நம்ம பட்டியை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் என்னோடது சேனல்ல இருக்கு. வேணுன்றவங்க போய் வாட்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம கைப்பகுதி. கை கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வெயிட்டான ஆள் தான். கை வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். அதனால நான் வந்து 4ஆவே ஹோல்ட் பண்ணி 2 பக்கமும் ஈஸியா ஒட்டு கொடுத்துருவேன். அலைன்மெண்ட்டுக்காக ஒரு லைன் டிராப் பண்ணியிருக்கேன். கையை மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு கிட்ட ஒரு லைன் டிராப் பண்ணியிருக்கேன். கையை அதே மாதிரி மேல போட்டு கரெக்டா அடிச்சு கொடுத்துடலாம். புடிச்சுக்கோங்க. நல்லா எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு கையை வந்து கரெக்டா விரிச்சு கொடுத்து புடிச்சுக்கோங்க. கரெக்டா பாருங்க. அதுவே உங்களுக்கு ஃபுல் ஷேப்பா இருக்கு. நம்ம அந்த எக்ஸ்ட்ராவா அந்த சைட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒட்டு கொடுத்துதாங்க ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்தாதான் அந்த ஆம்கோல் கிட்ட வந்து கூட துணி நம்ம கொடுத்து அடிக்கும் போது அவங்களுக்கு வேணும்னா பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் போடும்போது பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு டிராப் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1 இன்ச்சு கிட்ட தள்ளி வச்சு டிராப் பண்ணது. எதனாலன்னா அதை வைக்கும்போது கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு ஸ்கேலு. ரொம்ப தள்ளி வச்சுட்டேன். ஓகேங்களா? அது வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த பெண்டிங் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி சரி பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த நம்ம வளைவானது கரெக்டா வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மார்க் பண்ணதுல இருந்து தள்ளி வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதை நான் அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன். எக்ஸ்ட்ராவா அங்க சைட்ல வந்து ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கை பார்ட் இவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம கை ஸ்டிச் பண்ணிடலாம். இன்னொன்னு கை குடஞ்சு கட் பண்றது வந்து நான் என்னோட ஸ்டிச்சிங் வீடியோல தான் போடுவேன். சில சில நுணுக்கங்களான விஷயத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா இருக்கும். நம்ம பிளவுஸுக்கு தக்கன நம்ம செய்யற மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பயுமே பட்டி ஜாயின் பண்றது, கையோட குடஞ்சு கட் பண்றது, இது 2யுமே எப்படின்னா ஸ்டிச்சிங் பார்ட்ல தான் பண்ணுவேன். கட்டிங் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பண்றதை நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டிங் இத மாதிரி பண்ணி எடுத்து கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஓகேங்களா?
சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முன்பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்? அளவு ப்ளவுஸ்ல அவங்க குடுத்துருக்கிறது கிராஸ் பீஸா, நேர் பீஸான்னு பார்க்கணும். எப்படி ப்ளவுஸ நான் இழுத்து பார்க்குறேன்னு பாருங்க. நான் இழுக்கும் போதே தெரிஞ்சிரும். அது வந்து கிராஸ் பீஸ்னா நல்லா ஜவ்வு மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கும். இது வந்து கிராஸ் பீஸ் இல்ல, நேர் பீஸ் தான். அதனால நம்ம பிரச்சனையே கிடையாது. நேர்ல அப்படியே போட்டு எடுத்துடலாம். இப்ப இந்த ப்ளவுஸ பாருங்க. நான் இப்ப வச்சிருக்க மாதிரி போட்டேன் அப்படின்னா, நமக்கு துணி வந்து பத்தல. அப்ப நம்ம திருப்பி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம துணி எந்த இடத்துல எப்படி இருந்தா போட்டா கரெக்ட்டா வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே போட்டு பார்த்து, அதுக்கப்புறம் தாங்க நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்ன்னு என்னைக்குமே கட் பண்ணிறாதீங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒட்டு குடுக்குற மாதிரி இருக்கு. அடிக்கடி ஒட்டு குடுத்து ஜாயின் பண்ணோம்னா, ஒரு பிளவுஸ் வந்து ஃபினிஷிங் லுக்கே உங்களுக்கு கிடைக்காது. அதனால என்னைக்குமே அ போட்டு பார்த்து கட் பண்ணுங்க. ஓகேங்க. இப்ப பின்பக்கத்த நான் போட்டாச்சு. பின்பக்கத்த வச்சு தாங்க எப்பயுமே முன்பக்கம் கட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பரா இருக்கும். கை வச்சு டிரா பண்றது காட்டிலும் துணி மேல அப்படியே ஸ்கேல் வச்சு டிரா பண்ணி லைன் குடுக்குறேன். மார்பகங்கள் எந்த அளவு பெருசா இருக்கோ, பெருசா இருக்கு ஃபிட்டா அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கிராஸோட அளவு கொஞ்சம் கூட்டிட்டு, ஆம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அழகா இன்னும் பெர்ஃபெக்ட்டா வருங்க. அந்த செஸ்ட் கரெக்ட்டா ஃபிட்டிங்கா அந்த கிராஸ் கப் ஷேப் வந்து வரும். அதனால அது எப்படின்றத நம்ம இனி அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் சொல்றேன். இப்ப இதுக்குமே கிராஸ் வந்து நல்லா நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்க. இவங்களுக்குமே கொஞ்சம் ஆள் வெயிட்டானவங்க அப்படின்றதுனால அவங்க கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதனால நான் கிராஸ் வந்து அவங்க அளவு ப்ளவுஸ்ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 14 இன்ச்சஸ் கிட்ட எடுக்கணுங்க. நார்மலா குட்டையா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்குலாம் எடுக்கணும்னா 12.5 இன்ச்சு கிராஸ் இருந்தாலே போதுமானது. கொஞ்சம் நார்மல் ஹைட் அண்ட் வெயிட்டோட இருக்கிறவங்களுக்கு 13, 13.5 இன்ச் எடுக்கலாங்க. ஹைட் அண்ட் வெயிட்டா நல்லா ப்ராடா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு 14, 14.5 இன்ச் கிட்ட எடுக்கணுங்க. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும். எந்தெந்த அளவுகள்ல வச்சு ஆம், கரெக்டா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்துறலாம். உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க தைக்கிற ப்ளவுஸ் கரெக்ட்டா உங்களுக்கு அமையும். இப்ப இவங்களுக்குமே 14 இன்ச்சஸ் அதாவது நல்லா 46 இன்ச்சு உங்களுக்கு பாடி சுற்றளவு இருக்கு. அப்ப அவங்களுக்கு 14 இன்ச்சு கிட்ட நம்ம முன்னாடி கிராஸ் எடுத்தோம் அப்டின்னா, கரெக்ட்டா இருக்குங்க. பின்பக்கம் உயரம் 15 இருக்கு. அப்ப 14 கிட்ட எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் சொல்ற அதே மாரி இது உங்களோட ப்ளவுஸையும் நான் அளந்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு. இவங்களுக்கு 14 இன்ச் வச்சா கரெக்ட்டா இருக்கும். நான் இப்ப அந்த இதையும் நான் அளந்து உங்களுக்கு காட்டுறேன். கிராஸ கரெக்ட்டா அந்த மேல வந்து தையலுக்கான அளவுகள்ல இருந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஏற்கனவே கரெக்ட்டா வச்சு அந்த இடத்துல ஒரு டாட் புடிச்சுருவோம். ஓகேங்களா? டாட் பிடிச்சாச்சு. கீழ ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கேன். இப்ப அளந்து பாருங்க. கரெக்ட்டா பாருங்க 14 இன்ச்சஸ் 14 இன்ச்சு கரெக்ட்டா நம்ம சொன்ன மெத்தட்லயே வருது பாருங்க. வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு 14 இன்ச்சு கரெக்ட்டா இருக்கும். அதுவே கொஞ்சம் கரெக்ட்டா நார்மலா உள்ளவங்களுக்கு 13, 13.5 இன்ச்சு கிட்ட வச்சீங்கன்னா கிராஸ் கரெக்ட்டா அமையும். ரொம்ப ஒல்லியா கப் ஷேப்பே இல்லாம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 12.5 வச்சாலே சூப்பரா இருக்குங்க. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யார் யாருக்கு என்னென்ன அளவுகள் நான் சொன்னேன்றதையும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஊடையில நம்ம கட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால நீங்க என்னைக்குமே வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தா தான் உங்களால ஃபுல் டீட்டெயில்டா ஒரு ப்ளவுஸ வந்து எப்படி ஸ்டிச்சிங், கட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்க வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. கழுத்தோட அகலம் 3 இன்ச் இருந்துச்சுங்க. நம்ம அதோட என்னைக்குமே என்ன பண்ணலாம், பிளஸ் 1 இன்ச்ச நான் ஆட் பண்ணி தான் மெயின் டாட் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே மெத்தட்ல தான். நெக்ஸ்ட் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 இன்ச்சு கரெக்ட்டா வச்சுக்கோங்க. 2 இன்ச் வச்சாலும் ஓகே தான். ஆம்கோல் சைடு ஒரு 1.5 இன்ச் வச்சாலும் ஓகே தாங்க. அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா 1.5 இன்ச்சு கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச் வச்சாலே நல்லா இருக்கும். அவ்வளவுதான். 2யுமே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மெயின் டாட் கிடைச்சிரும். இவங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால நான் இந்த ஆம்கோல் கிட்ட வந்து இந்த சைடு வந்து நான் குடஞ்சு கட் பண்ணலங்க. ஆம், அதனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல துணி ஃபில் ஆயிரும். ரொம்ப குடஞ்சு கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கையை குடஞ்சு கட் பண்ணுவோம். பட் இந்த முன் பக்கத்தை நான் குடஞ்சு கட் பண்ணல. ஏன் எதனால அப்படின்னா அவங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இன்னும் கட் பண்ணி
அந்த ஆம்கோல கொஞ்சம் இறக்குறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சாப்புல இருக்கும். அதனால நான் வந்து கட் பண்ணல. ஃப்ரண்ட் பார்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே ஆம்கோல் தான் பேக் பார்ட்லயே பேக் பார்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே ஆம்கோல் சைஸ்ல தான் ஃப்ரண்ட் பார்ட்லயே எடுக்கிறேன். ஆனா கையை வந்து குடஞ்சு கட் பண்ணுவேங்க. அது வந்து நார்மல், எல்லாருக்குமே கட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பார்ட் குடஞ்சு கட் பண்றது வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல துணி வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனால கொஞ்சம் குடஞ்சு கட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதையும் பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முன் பக்கத்தையும் கட் பண்ணி சூப்பரா நம்ம பினிஷிங்கா எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன் பக்கம் எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னு. இதுல நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கும் போது, நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த 1.5 இன்ச்சு டாட் இப்படி பிடிக்கும் போது அந்த கப் ஷேப் ஆனது நல்ல பெருசா, அவங்களுக்கு கப் ஷேப் பெருசா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து சூப்பரா பெர்ஃபெக்டா வந்து உட்காருங்க. இதுக்குதான் இந்த மாதிரி நம்ம பிடிக்கிறோம். ஓகேங்களா? 14 இன்ச்சு கிட்ட எடுக்கணும் முன் கிராஸ். இந்த பிட்டெல்லாம் வந்து நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் ஓகே அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் என்னைக்குமே நம்ம கையில இருக்கணும். இது வந்து நம்மளோட ஊக்கு பெட்டிக்காக அந்த கழுத்து பீஸ் ரவுண்டா கட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே வந்து நான் ஊக்கு பெட்டிக்கு எடுத்துக்கிறேங்க. அதுக்குமே நான் இன்ச்சஸ்லாம் அளக்க மாட்டேன். மேக்சிமம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேல இருக்கணும் துணி. பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம கழுத்துக்கு எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு 3 இன்ச்சு கிட்ட விட்டு தானே எடுப்போம். அந்த துணியை நான் அப்படியே எடுத்துருவேங்க. அடுத்து நம்ம எடுக்க போறது வந்து கிராஸ் பீஸ். கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பட்டிக்கு வந்து ஒண்ணுதான் எடுத்திருப்போம். சரி, அந்த ஒண்ணு வந்து கொஞ்சம் கம்மியான துணியா இருந்துச்சு. அப்ப பத்தாது இல்லையா, அவங்க வந்து பட்டி கொஞ்சம் அகலமா வேணும். 15 இன்ச்சு கிட்ட இருக்கு. அதனால ஒட்டு கொடுக்கறதுக்காக இந்த நேர் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பட்டிக்கு வந்து ஒட்டு கொடுக்கறதுக்காக வச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? இன்னொன்னுக்கு எக்ஸ்ட்ரா துணிக்கு நான் என்கிட்ட இருக்கிற லைனிங் கிளாத் போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இப்ப இருக்கிற எக்ஸ்ட்ரா பிட்ல கிராஸ் பீஸ், கழுத்துக்கான கிராஸ் பீஸ் எடுக்க போறேன். கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பாருங்க, நான் எப்படி கை வச்சு இழுத்து பார்த்துட்டேன் பாத்தீங்களா? இழுக்கும் போது நல்லா ரப்பர் மாதிரி வரணுங்க. அப்பனாதான் நீங்க கழுத்து தைக்கும் போதும் அந்த துணியானது அந்த ரவுண்டு நெக்கோட அப்படியே ஷேப்பா கரெக்டா வரும். அது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போதே தெரியும். கொஞ்சம் கூட அது என்ன சொல்ல, ஒரு டைட்னஸ் இல்லாம அழகா துணி அந்த இதுக்கு தக்கன கரெக்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான பிளவுஸ் கட்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டா நான் ஒரு நார்மல் பிளவுஸை எவ்வளவு அழகா கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஓட விடாம ஸ்பீட் எதுவும் கொடுக்கலங்க. நார்மலா நான் கட் பண்ற வீடியோவை அப்படியே உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க வேற என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கன்றதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, கிராஸ் பீஸும் எடுத்தாச்சு. எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம ஸ்டிச்சிங்குள்ள போக வேண்டியதாங்க வேலை. பாருங்க, பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், கைப்பகுதி, பட்டி பகுதி, ஊப்பட்டி, கழுத்துக்கான கிராஸ் பீஸ். அவ்வளவுதாங்க, சூப்பரா பினிஷிங்கா எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தனாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.